பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமையாக தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை வெளிப்படினத்தில் தேவன் தாமே இந்த நாளில் வார்த்தையோடு இடைப்பட வல்லவராக இருக்கார். அநேக நேரங்களில் நமக்கு கூட தேவன் பேசுகிறார். அவருடைய வார்த்தை நம்ம பிடித்துக்கொண்டு தேவனோடு கூட இன்னும் ஐக்கியப்பட, தேவனோடு கூட உறவாட நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நாளில் கூட யூதாவிலிருந்து ஒரு சில காரியங்களை நம்ம பார்ப்போம். அது ஒரே ஒரு புஸ்தகம் தான். அந்த புஸ்தகத்தில் பாருங்க 24ஆம் வசனம் வாசிக்கும் போது பாருங்க, வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும். நல்ல கவனிங்க, வழுவாதபடி உங்களை காக்கக்கூடியவராக இருக்கிறார். வழுவாதபடி உங்களை நான் காக்க வேண்டும், தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்த வேண்டும். இன்றைக்கு அநேகரை பாருங்கள், அநேக விதமான காரியங்களை எந்த பொருளை நீங்கள் எடுத்தாலும் அது புதுசாக கொண்டு போய் அவங்ககிட்ட சேர்க்கணும். அது ஒரு பேக்கேஜெல்லாம் பண்ணுவாங்க. அது டேமேஜ் ஆகக்கூடாது, அது எந்த விதத்திலும் என்ன பண்ணாங்க, தூசி இருக்கக்கூடாது, எந்த விதத்திலும் அது அழுக்கு படியக்கூடாது என்பதை அது என்ன பண்ணுவாங்க, அதுக்கான வேலைப்பாடு இருக்கும். நம்முடைய தேவன் ஒரு மனிதனை ரட்சிக்கும் போது அந்த ரட்சிக்கப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கணும்னு சொன்னால், அவன் மாசு அற்றவனாக இருக்க வேண்டும், அவன் வழுவாதவனாக இருக்க வேண்டும். அது வழுவும் என்று சொன்னால் அது கீழே விழும், வழுவும் என்று சொன்னால் கீழே விழும்னா அது தூசி படிந்ததாய் மாறும். அதனால தான் சொல்ற வழுவாதபடிக்கு. வழுவினா தானே நீ கீழே விழுத்துக்கு, உன் மேலே தூசி பிடித்துக்கு. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ வாழ்க்கையில் வழுவி போன ஒரு மக்களாய் காணப்படுகிறார்கள், தூசி படிந்த மக்களாய் காணப்படுகிறார்கள். இன்னைக்கு மாசு உள்ள ஒரு மக்களாய் காணப்படுகிறவங்கள அவனிங்க இந்த யூதா அழகா சொல்றாரு, வழுவாதபடிக்கு உங்களை தமது சன்னிதானத்துக்குள்ள மாசற்றவளாய் நிறுத்தும்படிக்கு தேவன் பிரயாசப்படுகிறார். கவனிங்க, இவர் யார் யூதா என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவோடு பிறந்தவர், மாம்சத்தில் இயேசு கிறிஸ்துவோடு பிறந்தவராய் காணப்படுகிறார். நீ தச்சன் அல்லவா? யோசேப்பு என்ன பண்ணுறாரு, உன்னுடைய தகப்பனா இருக்கிறாரு. அப்போ அப்படி சொல்லும்போது உனக்கு பிறந்த 2 சகோதரர் இருக்காங்களவா, அந்த 2 சகோதரர் ஒருத்தர் தான் இந்த யூதா. இந்த யூதா தன்னோடு கூட வாழ்ந்த நாட்களிலே இயேசு எப்படியாப்பட்டவர் என்பதை அறிந்து கொண்டார், இயேசுடைய ஊழியம் என்பதை அறிந்து கொண்டார். அவர் சொல்லுகிறார் எப்படி நடத்த வேண்டும், என்ன செய்ய வேண்டும் சொல்லிட்டு. கவனிங்க, இந்த ஊழியத்தில் பாருங்க, முதல் வசனத்தை வாசிக்கும் போது பாருங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனும் யாக்கோபினுடைய சகோதரனுமாய் இருக்கிற யூதா, பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களுமாகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது. யாருக்கு எழுதுறனா? அழைக்கப்பட்டவனுக்கு. அவன் காக்கப்பட்டவனான், பரிசுத்தமாக்கப்பட்டவனான், இப்போது அழைக்கப்பட்டவனாய் காணப்படுறான். இன்றைக்கு நீ காக்கப்பட்டவன், அழைக்கப்பட்டவன், பரிசுத்தமாக்கப்பட்டவன். இப்படியாப்பட்டவனுக்கு நீ வழுவக்கூடாது, நீ வழுவி போயிடக்கூடாது, உன்னை வழுவ விடக்கூடாது என்பதற்காக அவர் பிரயாசப்படுகிறார். இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளே, இப்படியாப்பட்ட காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் வருமானால், இப்படியாப்பட்ட காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்குமானால் இன்றைக்கு நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் வழுவக்கூடிய காரியங்களில் தேவன் வழுவாதபடிக்கு வைத்திருக்கார். ஏன் உன்னை வழுவாதபடிக்கு வைத்திருக்கார்? நீ வழுவி போனால் என்ன, நீ மாசுள்ளனா என்ன, ஆனால் அவருடைய சன்னிதானத்துக்குள்ளே போக முடியாதுங்க, அவருடைய சன்னிதானத்துக்குள்ளே போய் நிற்க முடியாது. இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் எப்படியாச்சும் வாழ்ந்துடலாம், அப்படி வாழக்கூடாதுங்க. நமக்கு ஒரு கோட்பாடு வச்சிருக்கிறார். நான் வழுவாதபடிக்கு எனக்கு ஒரு கோட்பாடு இருக்குது, நான் தவறி போகாதபடிக்கு எனக்கு ஒரு கோட்பாடு இருக்குது. தகப்பன் சொல்கிறாரு, அவருடைய பிள்ளைகளுக்கு புத்திமதி சொல்கிறார். அதில் ஒருவன் புத்திமதிக்கு கேட்க மறந்து என்ன பண்ணுறான், என் சொத்தை பிரித்து கொடுன்றான். நான் வழுவ போகிறேன், வழுவக்கூடாது என்றதுக்காக தான் புத்திமதி. அவன் அதை கேட்க மனம் இல்லாமல் வழுவி போகிறவனாய் காணப்பட்டான். அந்த வழுவி போனுடைய வாழ்க்கை எப்படின்னா தூசி படிந்ததாய் மாசு உள்ளவனாய் மாறிவிட்டான். அவன் துன்மார்க்கரோடு ஜீவனம் பண்ணுகிறானா, தன் ஆஸ்திகளை வேசி நேரத்தில் அழித்துப்பட்டவனாக காணப்படுறானா. ஏன் இப்படி மாறினானா? அவன் வழுவி போகிறவன். இன்றைக்கு நம்முடைய தேவன் அப்படிதான் நமக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்கிறான். நாம் வழுவாதபடிக்கு. ஏன் தெரியுமா? நீ அழைக்கப்பட்டவன்பா, நீ காக்கப்பட்டம்பா, நீ தெரிந்து கொள்ளப்பட்டம்பா, உனக்காகத்தான்பா அந்த வார்த்தைகள்லாம் எழுதி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இந்த காரியங்களை இன்றைக்கு நாம் நிறைய நேரங்களில் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளாமல், இந்த சத்தியத்தோடு கூட ஐக்கியப்படாமல், இந்த சத்திய வார்த்தைகளை பிடித்து கொள்ளாமல் நம்ம வாழுகிறோம். இன்றைக்கி நம்மளை வழுவ வைக்கிற அநேக காரியங்கள் உண்டு. நீங்கள் தான் அதை விட்டு விலக வேண்டும். எங்கள் அப்பாவுக்கு இது பிடிக்காதுங்க, எங்கள் அம்மா இதை விரும்ப மாட்டாங்க. இல்லைங்க, அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கலாமா, அவங்க சொல்கிறதெல்லாம் நடக்கலாமா? இல்லைங்க, இந்த பூமியில் வாழ்கிற நாட்கள்லாம் எனக்கு ஒரு தகப்பனும் தாயும் வைத்திருக்கிறார். அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளே என்னை நடத்துகிறார்கள். நான் அவருடைய சொல்லுக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும், அவருடைய சொல்லுக்கு நான் பயந்து நடக்க வேண்டும். அதுதான் எனக்கு ஒரு ஆசீர்வாதம். ஒரு சிலருடைய தகப்பன் தாய் ஆண்டவர் அறியாதவனாக இருப்பாங்க. அவங்க சபைக்கு போகாத, கடவுளை தேடாத, நீ எதுக்கு போகிற அப்படின்னாங்க. நாம் ஒன்று என்ன பண்ண தெரியுமா? வசனம் என்ன சொல்லியிருக்குது? தகப்பனை தாயும் கனம் பண்ண சொல்லுது. எந்த தகப்பனை?
அந்த வேதத்தில் சொல்லப்படுற வார்த்தைகளை போகிறேன். இஸ்ரவேல் மக்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள், தேவனுக்கு உகந்தவர்கள், தேவனுக்கு பலி செலுத்தக்கூடியவர்கள். அப்படியேப்பட்ட மக்களுடைய தாய் தகப்பனை பார்த்து சொல்ற, உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுமாயன்னு சொல்லுது. ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணுறோம், ஆண்டவர் அறியாத மக்கள் பாருங்க, ஒரு காரியம் சொன்னால் எங்கள் அப்பா சொல்கிறதுனால தான் சர்ச்சுக்கு வரல, எங்கள் அப்பா சொல்லிட்டார் அதனால தான் நான் அங்கே போனேன், எங்கள் அப்பா சொல்லிட்டார் அதனால தான் இந்த மாதிரி வாழ்க்கையை நான் தெரிந்து கொண்டேன். பார்த்தீங்களா? இல்லைங்க, எங்கே எதை போட்டிருக்கு, எதுக்காக போடப்பட்டிருக்கு என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு பேச வேண்டும். அல்லேலூயா. தேவன் உங்களை வழிநடத்த வல்லவராக்கார். இன்றைக்கும் தேவ சமூகத்தில் தேவனுடைய பாதத்தில் அமர்வங்களே, ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் வழுவக்கூடாது என்பதற்காக தேவன் என்ன பண்ணுறது நமக்கு அறிங்க. ஆனால் இளையகுமாரும் இப்போ என்ன பண்ணிட்டான், வழுவி போய் இப்போது அவன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்துனமான. நீங்கள் வழுவீர்கள் சொன்னால் கரைப்படிந்தவளாய் மாறுவீங்க. இந்த உலகத்தாலே நீங்கள் கரைப்படாதவளாய் மாற வேண்டும். இந்த உலகத்தாலே நீங்கள் கரைப்பட்டு போவதற்கு தேவன் நம்மளை அழைக்கவில்லை, கரைப்படியாதபடிக்கு நீங்கள் வாழ்வதற்கு உங்களை அழைத்திருக்கு. அதனால தான் உங்களை வழுவாதபடிக்கு உங்களை அவர் பிடித்து கொள்கிறார். நம்ம பாருங்க, ஒரு சில இடம் வழுக்குமானால் அந்த இடத்த நல்லா தேய்ச்சி சுத்தம். எதுக்காகனா, இல்லை வழுக்கி விழுந்துருவாங்க, இந்த இடம் ரொம்ப வழுக்குது. பார்த்தீங்களா? அந்த வழுக்காதபடிக்கு என்ன பண்ண ஒரு காரியங்கள் செய்து போல நாம் வழுவாதபடிக்கு தேவன் நமக்கு வார்த்தை கொடுத்துருக்காங்க. நம்மளை வழுவ பண்ணுகிற மனிதர்கள் அநேகர் காணப்படுவார்கள். நீங்கள் தான் புத்தியாக என்ன பண்ணணும், நடக்க வேண்டும். சங்கீதத்தில் 91 சங்கீதம் 12 வசனத்தை பார்த்தீங்கன்னா, உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு உன்னை என்ன பண்ணுவாங்க, தேவதூதர்கள் தாங்குவார்களே ஏந்துவார்களே என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்போ தாங்குவார் ஏந்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை இவங்க பிடித்து கொண்டு இப்போ யார் நம்ம பிடிச்சு கொண்டு வரா, வழுவ வைக்க வேண்டும் என்று பிரயாசப்படுகிற சாத்தான் வந்து நிற்கிறான். அந்த பிசாசு அங்கே வந்து நின்று இப்போ எப்படியும் வழு வச்சுனவங்களை யாரை வழு வைக்கிறாருமா, இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார் பாருங்க. இந்த இயேசு கிறிஸ்துவை வழுவ பண்ணுவதுக்குன்னா, இந்த இயேசு கிறிஸ்து மாத்திரம் வழுவி போயிருப்பார் என்று சொன்னால் அவர் மாசற்றவராய் இருந்திருக்க முடியாது. அவர் மாசு உள்ளவராய் மாறியிருப்பார். அந்த மாசு உள்ளவர் அவருடைய சன்னிதானத்துக்குள்ளே போயிருக்க முடியாது, அந்த சன்னிதானத்துக்குள்ளே நின்றுருக்க முடியாது. அந்த சன்னிதானத்துக்குள்ளே உன்னையும் கொண்டு போய் சேர்க்க அவளால் முடியாமல் போயிட்டுருக்கு. அப்போ பாருங்க, அந்த வழுவக்கூடிய காரியங்களை அவர் வழுவாதபடிக்கு தன்னை காத்து கொண்டார். வந்தான், உபவாசம் முடிச்சுட்டு வரான். யார் வந்து சொல்லி தெரியுமா, பிசாசே வந்து சொல்கிறான். வந்து என்ன சொல்கிறான், இந்த கல்லுகளை அப்பமாக்கி தின்னோம். பார்த்தீங்களா, வழுவதுக்கு என்ன வார்த்தையை சொன்னா பார்த்தீங்களா? வசனத்தை சொல்லுகிறார்கள். வசனத்தை சொல்லுகிற எல்லா காரியத்தையும் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது. யார் சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க. எப்படியாப்பட்ட மனிதன் சொல்லுகிறான். ஒரு சில பெண் பிள்ளைகளை பார்த்து ஒரு சில ஆண்கள் சொல்லுவார்கள். ஒரு சின்ன பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட, நான் உன்னை விட்டுக்கொள்ளதில்லை, உன்னை கைவிடுதில்லை. உடனே அவர் மேலே ஒரு அன்பு, அவருக்கு வசனம்லாம் தெரியுது, ரொம்ப அவர் என் மேலே அன்பாக இருக்கார். அவன் எதுக்கு சொன்னான் தெரியுமா, உன்னை தான் பக்கமாக இழுக்கிறதுக்காக சொல்கிறான். உனக்கு அறிவில்லை, அதை யார் சொல்கிறான்னு சொல்லிட்டு. அவன் ஒரு பரிசுத்தவானா இல்லை அவள் ஒரு பரிசுத்த வாட்டியா? உடனே பாருங்க, எந்த வசனத்தை யார் சொன்னாலும் அந்த பக்கமாக சாயத்தை இருக்கக்கூடாதுங்க. சத்தியத்தை யார் சொல்கிறாங்க, யார் பேசுகிறாங்க, அந்த வசனத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ பாருங்க, பிசாசு வந்து நின்று சொல்கிறான், இந்த கல்லை அப்பமாக்கி தின்னோம். ஏசு உடனே நல்ல வேலை சொன்ன, ரொம்ப பசியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி செஞ்சாரா? மனுஷன் 40 நாள் மாத்திரம் இல்லை, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்குன்னு சொல்லிட்டு வார்த்தையை கொண்டு வழுவாதபடிக்கு தன்னை காத்து கொண்டார். இன்னைக்கு உனக்கும் இந்த வார்த்தைகளை தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தைகளை கொண்டு நீ வழுவாதபடிக்கு உன்னை காத்து கொள்ள வேண்டும். நீ வழுவாமல் இருந்தால்தான் உன் குடும்பத்தை நடத்த முடியும். நீ வழுவாமல் தான் உன்னை சார்ந்தவங்களை நடத்த முடியும். நீ வழுவாமல் இருப்பதுக்கு ஒவ்வொரு நாளும் முயற்சி பண்ண வேண்டும். இன்னைக்கு வழுவாதபடிக்கு தேவன் நம்மளை நடத்துகிறார். இப்போ ஆவியானவராலே உப்புரைக்கு மேலே கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. இப்போ ஆவியானவர் சும்மா இருக்கலாம்ல, அவர் எங்கே கொண்டு போய் நிறுத்துறாரு, மேலே கோபுரத்து மேலே கொண்டு போய் நிறுத்திட்டார். இப்போ பிசாசுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். சாத்தான் பார்த்தான், இப்போ தாழ குதியும். தேவதூதர்கள் என்ன பண்ணுவாங்க, உன்னை ஏந்துவாங்கன்னு சொன்னாங்களே, சுமப்பாங்கன்னு சொன்னாங்களே, நீ குதியும். நல்ல வேலை, கரெக்டாக சொன்ன, நான் குதிக்கிறேன் பாரு, என்னை எப்படி காப்பாற்றுறேன் அப்படின்னு அவன் சொன்னதுக்கும் உடனே என்ன பண்ண விழுந்திருந்தார்னா வழுவி போனவராய் காணப்பட்டிருப்பார். அவர் வழுவாதபடிக்கு அந்த வார்த்தை யார் சொல்லுகிறான் அறிந்து கொண்டு அந்த வார்த்தை என்ன பண்ணுற தெரியுமா, அதுக்கு செவி கொடுக்காமல் அந்த வார்த்தைக்கு என்ன பண்ணுறா, உன் தேவனாகி கர்த்தர் ஒருவர் என்ன பண்ண பரீட்சை பாராதவன். ஏன் தெரியுமா அந்த ஆவியானவர் அங்கே கொண்டு போய் நிறுத்தினார்? நிறைய பேருடைய கேள்வி இருக்கும், ஏன் அவர் எத்தனை போய் மேலே கொண்டு போய் நிறுத்தணும்? இல்லை, சாத்தானை வெட்கப்படுத்த வேண்டும் என்றே வழுவாத இவரைகளை நான் எப்படி வைத்திருக்கேன் சாம்பிளாக காமிக்கத்தான் மேலே கொண்டு போய் நிறுத்தினார். இப்போ விழ முடிஞ்சது, அவர்களை விழுந்தாரா? உன் தேவனாகி கர்த்தர் ஒருவர் என்ன பண்ண பரீட்சை பாரக்கூடாது என்று சொன்னார். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, வழுவக்கூடிய சூழ்நிலை வழுவாதபடிக்கு தன்னை காத்து கொண்டார். நீ இன்னைக்கு என்ன சூழ்நிலை இருக்கிற?
நீ எதை கண்டு இன்னைக்கு ஓடிக்கொண்டிருக்க? யாருடைய வார்த்தை கேட்டு இடறி கொண்டிருக்கிற? உன்னை வழுவதற்காக கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். நீ வழுவாதபடிக்கு நிற்க வேண்டும். நீ மாசு இல்லாதவனா நிற்க வேண்டும். உன்னை மாசு இல்லாதபடிக்கு அவருடைய சன்னிதானத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். தேவனுடைய ஆசை நீ வழுவாதபடிக்கு நடக்க வேண்டும் என்பதற்காகவே தேவன் உன்னை வைத்திருக்கிறார். அதற்காக தான் வாக்குத்தத்தம் வார்த்தைகளை பேசியிருக்கார். வழுவாதபடிக்கும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் உங்களை மாசற்றவளாய் கொண்டு போய் நிறுத்துவதற்கும். பார்த்தீங்களா, இதற்காக அவர் பிரயாசப்படுகிறார். இதற்காக வார்த்தை கொடுத்திருக்கார். இதை அறிந்தவர் தான் சொல்கிறார், உங்களை வழுவாதபடி காக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார், அவர் உங்களை நடத்துவார். அதற்கு தான் இந்த வேத வசனங்கள். இந்த வார்த்தைகளை பிடித்து கொள்ளுங்க, இந்த வார்த்தையோடு கூட நெருங்க. இந்த வார்த்தை உங்களை வழுவாதபடிக்கு பாதுகாக்கும். இந்த வார்த்தை உங்களை நடத்தக்கூடியதாக இருக்கும். இந்த வார்த்தை உங்கள் தேவை சந்தைக்கூடாது. அதுல 3வது வசனம் பாருங்க, வாசிக்கும் போது, பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனா இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. எழுதி உணர்த்துவது எங்களுக்கு அவசியமா இருக்குது. என்னது எழுதி உணர்த்துதுங்க? என்ன காரியங்களை சொல்ல வரீங்க? பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசம் இன்றைக்கு இல்லாமல் போகிறது. விசுவாசத்தில் அவர் குறைந்து போகிறார்கள், விசுவாசம் மற்றவர்களாய் போகிறார்கள். அப்போ நீ தான் வழுவாம இருந்தினா அவர்களுக்கு போதிக்க முடியும். பரிசுத்தம் மட்டும் காணப்படுறான் பத்தியா ஒரு கூட்டம், பரிசுத்தமா வாழ்ந்து பரிசுத்தத்திலிருந்து இழந்து போய் இன்னைக்கு விசுவாசம் இல்லாமல் பேசுறாங்க பார்த்தீங்களா? அவர்களுக்கு நீ பலப்படுத்துவதற்காக தான் உன்னை கர்த்தர் வழுவாமல் பாதுகாக்கிறார். தாவீது பாருங்க, தன் வாழ்க்கையில பரிசுத்தமாய் வாழ்ந்த ஒரு மனுஷன் ஒரு இடத்துல தவறு செய்கிறாரு. அந்த தவறு நிமித்தமாய் அவர் தேவனை விட்டு பிரிந்தவராய் காணப்படுகிறார். இப்ப தேவ உறவு இல்லை, தேவனோட ஐக்கியம் இல்லை, தேவனோட திட்டம் இல்லை. இப்ப நடந்தா இப்போ ஒரு பரிசுத்தவானை இங்க வைத்திருந்தார். நாத்தான் மேல் என்ற ஒரு பரிசுத்தவான் வந்தார். வந்து அந்த தாவீது இடத்துல பேசும்போது கவனிச்சீங்களா, வழுவி போன அந்த தாவீது திரும்பவும் தன்னுடைய மாசை மாற்றிக்கொள்ளும்படிக்கு தேவன் உதவி செய்தார். இந்த நாத்தான் மேலும் அங்க தவறு செய்திருப்பார் என்று சொன்னால், அவரும் தவறி உள்ளவராய், அவரும் வழுவி போனவராய் காணப்பட்டிருப்பார் சொன்னா, இப்ப பாருங்க, யாருங்க சத்தியம் சொல்லுவாங்க? யாருங்க மாத்துவாங்க? எல்லாரும் தவறு பண்ண, நான் கூட அப்படிதான் மாட்டேன்னு சொல்லிட்டு நீ இருந்தினா எப்படிமா அந்த குடும்பத்தை மாற்ற முடியும்? உன் குடும்பத்தில் அத்தனை பேரும் தவறு செய்தா நீ தவறு செய்யாதவனா இருக்க வேண்டும். ஒரு குடும்ப தலைவன், ஒரு குடும்ப தலைவி, என் பிள்ளைங்களாம் அப்படி இருக்கு அதனால தான் நான் அப்படி மாட்டேன் சொல்லாத. என் கணவன் இருக்கு அதனால தான் நான் அப்படி மாட்டேன் சொல்லாத. என் மனைவி மாறின அதனால அப்படி மாறேன்னு சொல்லாத. நீ வழுவாமல் இருந்தால் தான் உன் குடும்பத்தை நீ மீட்டுக்கொள்ள முடியும். இப்போ இந்த நாத்தான் வேல் தேவனுடைய வார்த்தை கேட்டோம், தேவனுடைய வார்த்தையை கொண்டு வந்து சேர்க்கும் போது இந்த தாவீது, வழுவி போன தாவீது திரும்பவும் தன்னுடைய ஸ்தானத்துக்கு வருகிறார். தன் பாவங்களை உணர்கிறார், தன் பாவங்கள் இருந்து மீட்டெடுக்கப்படுகிறார். திரும்ப எங்க பெறுமா? மாசில்லாதவராய் மாறுகிறார். தேவ பிள்ளையே, இன்றைக்கு நீ வழுவக்கூடிய சூழ்நிலை, உன் சூழ்நிலையை மாற்றிக்கொள். இல்லை நான் இப்படி தான் இருப்பேன் என்று சொன்னால் வழுவி போகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் நிர்மலமாகிறது. அந்த வழுவிப்பனுடைய வாழ்க்கை எப்படி போச்சுங்களா? சிம்சனுடைய காரியங்களை பாருங்க. அவன் வழுவினதுனால அவனுக்குரிய பலன் போய்விட்டது. அவனை குறித்து வைத்திருந்த திட்டம் முடிஞ்சு போச்சு. அவன் கண்கள் பிடுங்கப்பட்டவனாய், பெலிஸ்தர் மடிந்து போகிறவனாய் காணப்பட்டான். உன்னை வழுவாதபடிக்கு காக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். அவரை நீ அண்டிக்கொள், அவருடைய வார்த்தை பிடித்துக்கொள். உன் வாழ்க்கையில இன்றைக்கு ஆண்டவரே என்னை நீங்க காத்து கொள்ளுகிற தெய்வமா இருக்கீங்க, என்னை நீங்க காத்துக்கொள்வதற்காகவும் என்னை நீங்க அழைத்து இன்னைக்கு அவர்கள் நடத்தி கொண்டு வரீங்கப்பா. நான் இன்னும் உங்க வார்த்தை பிடிச்சு கொண்டு இந்த விசுவாசம் குறைவுள்ளவர்களாய், பரிசுத்தவான்களாய் இருந்தவங்க, விசுவாசம் குறைவோடு இருக்கவங்க, அவர்களுக்காக நீங்கள் போய் புத்தி சொல்லும்போது அவர்கள் வழுவாதபடிக்கு கர்த்தர் உங்களை நடத்த வல்லவராக்கம். உன்னை அதற்காகத்தான் வச்சிருக்கிறார். அவருடைய சன்னிதானத்துக்குள்ள நீ மாத்திரம் இல்லை, ஒரு கூட்டத்தை நீ கொண்டு போய் சேர்க்கக்கூடியவனாய் மாற வேண்டும். நீ அப்படி மாறிப்பாரு, கர்த்தர் உன்னை கொண்டு ஒரு பெரிய காணிச்சுவா. ஜெபி. பரலோகத்தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு நீர் எங்களை வழுவாதபடிக்கு நடத்தி கொண்டு வந்ததனால் நன்றி செலுத்துகிறோம். இந்த செய்தியை கேட்கிறவர்கள் வழுவாதபடிக்கு தங்கள் வாழ்க்கை நடத்த எனக்கு ஒரு தெய்வம் இருக்கிறார், நான் வழுவிப்போம் என்று சொன்னால் அவர் எனக்கு இப்போது உதவி செய்து நான் வழுவாதபடிக்கு என்னை காக்கிறவர், அவருடைய சமூகத்துக்கு என்னை கொண்டு போய் சேர்க்கும்படிக்கு என்னை மாசில்லாதவனாய் பரிசுத்தவானாய் வைக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர் என்னை நடத்துவார், அவர் எனக்கு உதவி செய்வார், அவரின் தேவையை சந்திப்பார். உம்மை அண்டிக் கொண்டு உம்முடைய வார்த்தையில் பிடித்துக்கொண்டு உம்மோடு கூட ஐக்கியப்பட்டவளாய் மாற எங்களை முற்றிலும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பெரிய காணிச்சிங்க, ஒவ்வொருவரும் அப்படி வாழ்வதற்கான கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென்.
காட் பிளஸ் யூ.